மதிவாணன் உங்களிடமிருந்து இந்த நிகழ்வு சொல்லும் செய்தி என்ன? தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்துமா? மாற்றன்றது எந்த வகையான மாற்றன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. இப்போது கடந்த 10 வருஷமாக மோடி தான் ஆட்சியில் இருக்கார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞருடைய படத்திறப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சிலை திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்தார், வெங்கையா நாயுடு வந்தார். அதுக்காக நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இந்த மாநிலத்துடைய உரிமைகள் எதுலேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதே மாதிரி சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வந்த சட்டங்களுக்கும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகல. இதுக்கெல்லாம் யார் காம்ப்ரமைஸ் பண்ணி போனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்கோ தான் போனாங்க. அவர்களுடைய ஆதரவில் தான் எல்லாம். இல்லை, அவருடைய விமர்சனம் அது குறித்த கேள்வி நான் அடுத்து வந்துடுறேன். இன்றைக்கு இந்த விழாவை குறித்த முதல்ல சொல்லிடுங்க. இல்லை, ஒரு இனத்தோட ஒரு தலைவர் கலைஞர் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழினத்துடைய தலைவர். இன்னைக்கு திரும்ப நான் அதை சொல்கிறேனே, எடப்பாடி பழனிசாமி யார் பேர் சொல்லி கட்சி நடத்துகிறாரோ அவருக்கே அவர் தான் தலைவர். அந்த கட்சியோட நிறுவனருக்கு அவர் தான் தலைவர். அதில் வந்து அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க நம்புகிறேன். அப்படியாப்பட்டவர் வந்து அவருடைய ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை தமிழுக்கான செம்மொழி அந்தஸ்தாக இருக்கட்டும், இல்லைன்னா அனைத்து சாதிகளும் அர்ச்சகலா என்ற சட்டமாக இருக்கட்டும், அதை விதவை திருமண சட்டமாக இருக்கட்டும், அதுக்கு பென்ஷன் கொடுத்ததாக இருக்கட்டும், உதவித்தொகை கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலையுமே இந்த தமிழினம் வந்து தலைநிமிரத்துக்காக தன்னுடைய மொத்த வாழ்நாளையும் அவர் செலவழிச்சு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தான் பங்கு பெற்ற எல்லா தேர்தல்கள்லையும் வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருந்தவர். ஸோ எங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல உலகத்தில் எங்கே இருந்தாலும் முதல் குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் தான். இதில் யாருமே வந்து மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வுன்றது அப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு எடுக்கப்படுற ஒரு நிகழ்வு. இந்த தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுறதுன்றது வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒரு சிலர் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல், இல்லை பொறாமையான செயலாக நம்ம பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை கோயம்புத்தூரில் சந்திக்கிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, கடந்த ஆண்டு ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்தது, பங்கேற்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு கட்சி புறக்கணிக்கிறது என்று சொல்கிறது, ஆனால் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். அப்போ பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பார், அவர் வந்து அடுத்து 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா நடக்குது, அதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதனால் வந்து இவங்க பங்கேற்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, திமுக பாஜகனுடைய ரகசிய கூட்டணி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் சார். அதாவது ரகசிய கூட்டணி அப்படின்ற அந்த சிறுமையான ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமே வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எப்படி இருந்தாருன்றதுக்கான மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கி டீ பார்ட்டிக்கு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா, போன வாட்டி நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா, ஒவ்வொரு விஷயமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமே தவிர, போன வாட்டி நீங்கள் ஏன் போகல, இந்த வாட்டி ஏன் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் சொல்கிறோமே, உறவுக்கு கை கொடுப்போம், மத்திய அரசு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு மட்டும் மாறி இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்றது தான் எங்களுடைய வார்த்தை. அதை தான் நான் முதல் சுற்றிலேயே தெளிவாக சொன்னேன். எல்லா இடத்துலையும் வந்தாலும் ஆதரித்தாலும் எந்த இடத்துலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போல. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுற ஒரு கட்சி திமுக. இன்னைக்கு கடந்த முறை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலை அப்படின்னும் போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுற கட்சி திமுக. எங்கே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டோம்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அவருடைய செயற்குழுவில் நடந்த வரைக்கும், அவர் வெளியிட்ட கண்டன தீர்மானம் வரைக்கும் மொத்தம் 9 தீர்மானங்கள் வெளியிடுறாங்க. 6 தீர்மானம் மாநில அரசை கண்டிக்கிறீங்க. ஏன் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் பிஜேபியையோ மோடியோ கண்டிக்க மாட்டீங்க? மத்திய அரசை கண்டிச்சிருக்காங்கல்ல. இல்லை, அந்த மத்திய அரசுன்ற வார்த்தையே நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஏன் மோடி அரசுன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு மேடையில் இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி மோடி இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறாருன்னு ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? சிறுபான்மைக்கு எதிராக இந்த மோடி பேசுகிறாருன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுனாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது.
அவருடைய எண்ணம் வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. முதல் ஒரு விஷயம். அவர் இன்னொன்னு சொல்றாரு, இந்த நாணயத்துல வந்து தமிழ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு. சரி, 2017 எம்ஜிஆருக்கு வந்து நாணயம் வெளியிட்டீங்கல்ல, அதுல தமிழ் இருந்ததா? அப்போ நீங்க வெளியிடும் போது அதை மறந்துட்டீங்களா? ஒரு நாணயம் வெளியிடுறதுன்றது ஒரு ஆர்பிஐயோட ரூல்ஸ். 2019ஓட ரூல்ஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் மோடி அவர்கள் மாத்திட்டாருன்றது எல்லாரும் ஒன்று. ஏன்னா அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனே நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை உணர்ந்து வந்து சொன்னா ஒரு சரியான கருத்தா இருக்கும். நீங்க 10 தோல்வி பழனிசாமி வந்து தோல்வியை மறைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு வெளியில வந்து தவறான ஒரு தகவலை நீங்க எப்படி வெளியில சொல்லுவீங்க? அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பூதாகரமா நீங்க பேசுறீங்க. இப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ரகசிய உறவு வச்சிருக்கோம்னு சொல்றாருல்ல. இந்த ரகசிய உறவுன்ற வார்த்தையை, அதாவது தான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் தெரிவாங்கன்றது ஒரு பழைய கதையில ஒன்று சொல்லுவாங்க. பேசலாம். அந்த கதையின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நான் ரகசிய உறவு வச்சிருக்கிறேன்றதை வந்து திசை திருப்பி நீங்க தான் ரகசிய உறவு வச்சிருக்கீங்கன்றதை அவர் சொல்றாரு. சேர்க்கலாம். நிறைய குற்றச்சாட்டுகள் இப்பொழுது உங்கள் பக்கம் தான் வந்திருக்கிறது மதிவாணன். ஏன் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை? ஏன் இந்த திடீர் சமரசம்? ஏதோ ஒரு கணக்கோடு தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. இல்லை, முதல்ல ஒரு விஷயம் வந்து ராகுல் காந்தியை அழைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து என்னை கூப்பிடலன்னு எங்கேயாவது சொன்னாரா? முதல்ல அவங்க அதை தெளிவுபடுத்தணும். கூப்பிட்டோமா கூப்பிடலையான்றது தலைவருக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் உள்ள ஒரு விஷயம். சரிங்களா? அதை கடந்து நம்ம போகணும்னு ஆசைப்பட்டா அண்ணன் வந்து என்ன சொன்னார், அண்ணன் 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இணக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து வெள்ள நிவாரண நிதி தரலன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட கட்சி திமுக. ஆளுநர் RN ரவி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த கட்சி திமுக. இதை 2 பேரும் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், மறுக்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் என்றவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவங்க பார்க்குறாங்க. அதை கடந்து பார்க்கணும். அவர் வந்து ஒரு இனத்தோட தலைவர், ஒரு தமிழினத்துடைய தலைவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். இப்போது இபிஎஸ் கேட்குறாருல்ல தமிழ் இருந்துதான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நாணயத்தில் பாருங்கள், இபிஎஸ் வெளியிட்டு ஓபிஎஸ் வெளியிட்டாங்கல்ல எம்ஜிஆரோட நாணயத்தை கற்றுக்கொண்டார். அதில் வந்து எங்கேயா தமிழ் இருந்ததா? ஏதாவது தலைவருடைய வெற்றின்றது தலைவரோட நாணயத்தில் தமிழ் வெல்லுன்ற வார்த்தையோடு இருக்குது. முதல்ல அதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அடுத்தது அண்ணன் கலையண்ணனுக்கு நான் பெருசாக சொல்லணும், ஒரு நிமிஷம் மட்டும் குறிக்கிடாமல் சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்கள் இணக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அதிமுக பிஜேபியோட இணக்கமாக இருந்து அக்னிபாத் திட்டத்திலிருந்து, உதய்மின் திட்டத்திலிருந்து, வேளாண் சட்டத்திலிருந்து, சிஏஏ சட்டத்திலிருந்து, ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதிலிருந்து, சிறுபான்மைக்கு எதிராக வந்த சட்டங்கள்ல இருந்து, டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்தில் இருந்து, எல்லா சட்டத்தையும், வேளாண் சட்டத்தில் இருந்து எல்லா சட்டத்துக்கும் ஒன்றிய அரசில் மோடிக்கு ஆதரவாக வாக்களித்தது திமுகவா அதிமுகவா? திமுக தானே. அதிமுக கடுமையாக எதுக்குறாங்கல்ல, வெளில வந்துட்டாங்கல்ல. அது வேஷம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், அது வேஷம். அப்படி இருக்கிறதா இருந்தால் விக்கிரவாண்டி தேர்தலில் எதுக்கு நீங்கள் விலகுனீங்க? கடந்த தேர்தலில் மிகவும் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தை தான் நீங்கள் தோத்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் அந்த தேர்தலை புறக்கணிச்சிங்க? நீங்கள் வர வேண்டியது தானே. நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் தேர்தலை நில்லுங்கன்னு சொல்லி. நீங்கள் வேணும் தானே பிஜேபி விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, உங்களுக்காக தான் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்காக? திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அதிமுக ஒதுக்கிட்டாரு. அண்ணாமலை பேசுறது, இபிஎஸ் பேசுறது, இவங்க 2 பேருமே பாருங்க ஒரே டோனில் பேசுவாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு, இப்படி தான் பேசுவாங்க 2 பேரும். நாங்கள் கேட்குறது கலை யதார்த்தம். சட்டமன்றமாக வாங்கன்னு பேசுகிறோம், மாநில உரிமையாக பேசுங்கன்னு சொல்கிறோம், சமூக நீதியாக பேசுங்கன்னு சொல்கிறோம். சனாதனத்தை பற்றி பேசும்போது ஆளுநருக்கு எதிராக பேசுனது, முதல் குரல் கொடுத்தது யார்? திமுக. சரி, இன்னைக்கு இல்லை, எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது, அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, ஆளுநர் ஒரு நிமிஷம், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து நான் போய் பார்வையிட போறேன்னு சொல்லும் போது அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக கருப்பு கொடி காட்டுச்சு. இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநரை கண்டிச்சு கருப்பு கொடி காட்டியிருப்பாரா? சரி, ஏதாவது ஒரு இடத்துல. சரி, இல்ல அந்த கட்சியாவது காட்டியிருக்குமா? அது எல்லாமே நடந்ததுதான் மக்கள் பார்வைக்கு. இது நான் கேட்கிறேன், தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம இன்னைக்கு கடந்த ஆண்டு அதே கவர்னர் தான் இன்னைக்கு இருக்கிறார். அவருடைய அணுகுமுறையில என்ன மாறிட்டுன்னு இந்த வருஷம் மட்டும் போனீங்க? நாங்கள் அதுதான் அடுத்து சொல்ல வந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போது
நீங்கள் இது எடுத்துங்களேன், மேற்கு வங்காளத்தில் இல்லைன்னா தெலுங்கானா, அண்ணன் சொன்ன மாதிரி தெலுங்கானாவை எடுத்துங்களேன். அவங்க ஆளுநரை கூப்பிடாமையே சட்டமன்றம் நடத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் ஆளுநரை கூப்பிடுறோம், ஆளுநர் உரைன்னு ஒன்று கொடுக்குறோம். அவர் அங்கே நாங்கள் கொடுக்கறத வாசிக்கலைன்னா அவரை உட்கார வச்சுக்கிட்டே கண்டன தீர்மானம் கொண்டு வரமா இல்லையா? அந்த இடத்துலையே மறுநாள் கூட சொல்லலை. அந்த தைரியமும் திராணியும் துணிச்சலும் தளபதிக்கு மட்டும்தான் இருக்கு. அதை முதல்ல இவங்க உணரணும். நாங்கள் எந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறோம், எந்த இடத்துலையும் எங்களுடைய கொள்கையோ சித்தாந்தமோ நேர் எதிரான ஒரு கட்சி பிஜேபி. அவங்களோட எந்த வகையான காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. ஒரு அரசு விழா மத்திய அமைச்சரை கூப்பிட்டுருக்கீங்க, அவ்வளவுதான். அதை கடந்ததுல யோசிக்க வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. இடஒதுக்கீடு எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகுமா? சொல்லுங்க பாப்பா. அவங்களுக்கு ஏன் முன்னாள் முதலமைச்சர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சார்? அவர் நான் தான் சொன்னேன்ல, தான் இருப்ப காட்டணுன்றதுக்காக நானே வெளியிட்ட விழாவுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ் இல்லைன்னு பேசுறாரு. இப்ப தமிழ் இருக்கு, பொதுவெளியில் அதே இடத்துல மன்னிப்பு கேட்பாரு. அவரு தமிழ் வெல்கன்னு வார்த்தை இருக்கு, மன்னிப்பு கேட்பாரா? நான் பேசுறத வாபஸ் பெறன்னு சொல்லுவாரா? இல்ல மன்னிப்பு கேட்பாரா? சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தான் இருப்ப காட்டணும், அவ்வளவுதானே தவிர எடப்பாடி பழனிசாமி தவிர. சார் உண்மையாவே ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு மனுஷன் காலம் ஃபுல்லா டயரையே பார்த்து வளர்ந்ததோட விளைவு கருத்தியல் ரீதியா மட்டும் வாங்க, நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பேச வேண்டிய அவசியமே இல்லையே சார். நீங்க ஒரு நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சி பண்ணீங்கல்ல சார், உங்க தலைவரோட தலைவர் தானே, அதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த வன்மத்தோட நீங்க அதுல கலந்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு, அந்த வன்மத்தை வெளிக்காட்டுறீங்க. எம்ஜிஆருக்கு தலைவராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் தான், அதுல மாற்று கருத்துல. அதுக்கு முன்பாக அண்ணா, பெரியார் அவரை தான் முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறைந்த காலங்கள் அவர் தலைவராக இருந்த பொழுது கட்சியுடைய பொருளாளராகவும் இருந்திருக்கார். அவர் யார் தலைவர்? தலைவர் கலைஞர் தானே. அப்ப உங்களுக்கு ஒரு நாள் இருந்தாலும் அவர் தானே தலைவர். அதுல அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு நாணய, நாங்க திரும்பவும் சொல்றோம், ஒரு கட்சி தலைவரை நீங்க பார்க்காதீங்க, இந்த இனத்தோட தலைவரா பாருங்க. கடந்த 50 வருஷமா அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் நீங்க 69% இடஒதுக்கீடு வரைக்கும் அவரோட விஷயங்கள் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதை சட்டப்பூர்வமாக்கியது ஜெயலலிதா அவர்கள் தான். அதனால திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அந்த பிரச்சனை அவங்க காலகட்டங்கள்ல வந்தது. சார் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அப்ப அது தலைவர் கலைஞருக்கு விஷயம். சரி, அது நீண்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற, எங்க சித்தாந்தம் வேற, அவங்க சித்தாந்தம் வேற. எந்த காலத்திலையும் ஓகேங்களா, 99 இருந்திருக்காங்கல்ல, 99 அந்த காலகட்டங்கள். ஒரு நிமிஷம் சார், அந்த காலகட்டங்கள் வேற, அன்னைக்கு இருந்தது வேற. ரைட் மேன் ராங் பார்ட்டின்ற கண்டகம் தான். அன்னைக்கு நாங்க இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தது. அதனோட அடிப்படையில் ஆர்டிகல் 370 திரும்ப பெறல, ராமர் கோயில் வரல, பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசல, பொதுவான ஆட்சியா இருந்தது. அன்னைக்கு இருந்த கட்டம் வேற, இன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற. முதல் ஒரு விஷயம், நீங்க அண்ணன் பேசும்போது நிதியை பத்தி பேசுறாரு. ஆந்திராவுக்கும் பீகாருக்கு எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்கன்னு பதில் சொல்லணும். ரெண்டாவது, ஒரு இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை பொது பட்ஜெட்ல குறைக்கிறீங்க. ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஈரோடு கரூர், ஈரோடு கரூருக்கு 150 கோடி இடைக்கால பட்ஜெட்ல, அதுக்கு வெறும் மொய் வைக்கிற மாதிரி 1000 ரூபாய் நிதி ஒதுக்குறீங்க. இது எந்த அடிப்படையில்? தெளிவா சொல்லணும். இப்படியாப்பட்ட பிஜேபியோட திமுக எந்த காலத்திலும் இனி கூட்டணி வைக்காதுன்றது நாங்க தெளிவா சொல்றோம்.